இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 31வது வசனத்தின் பின்பகுதி. அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையாய் உதிக்கிற சூரியனைப் போல இருக்கிறார்கள். காலை வேளையிலே உதிக்கிற சூரியன் மறைந்திருக்க மாட்டாது. ஜனங்களுடைய கண்களுக்கு அதனுடைய வெளிச்சம் நன்றாய் தெரியும். அதே போல தேவனுக்கு பயந்து அவரிடத்தில் அன்பு கூறுகிற அவருடைய பிள்ளைகள் வல்லமையாய் உதிக்கிற சூரியனைப் போல இருக்கிறார்கள். தேவனுடைய நாமத்துக்கு பயந்து இருக்கிற அவருடைய பிள்ளைகளின் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவார்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நம்மேலே உதித்து நம்மை பிரகாசிப்பிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள் என்று சொல்லப்பட்டதன்படி கர்த்தருடைய மகிமை நம்மேலே உதிக்கும். நம்முடைய வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் ஜனங்களும் ராஜாக்களும் கடந்து வருவார்கள். கர்த்தர் நம்மேலே கிருபையாய் இறங்கி நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், சிட்சித்து நல்வழிப்படுத்துகிறார். நமக்காக பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவரிடத்திலே அன்பு கூறுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை கண் காணவும் இல்லை, செவி கேட்கவும் இல்லை, அது மனிதருடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை என்று சொல்லப்பட்டதன்படியாக கர்த்தர் நமக்காக பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி நம்மை அழைத்து செல்லுகிற தேவனாக இருக்கிறார். அவரிடத்திலே அன்பு கூறுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. கர்த்தர் நடத்துகிறார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறபடி முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் கூட நாம் அன்பு கூறுகிறோமா? யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களை தேடி வந்த தெய்வமே, நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களிடத்தில் அன்பு வைத்து எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மிடத்தில் அன்பு கூறுகிற எங்களுக்காக கர்த்தர் நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளவும், உம்முடைய நீதியின் சூரியனை உதிக்க பண்ணி உம்முடைய மகிமையை எங்கள் மேல் பிரகாசிக்க செய்து வல்லமையாய் உதிக்கிற சூரியனைப் போல எங்களை மகிமைப்படுத்துகிற தயவிற்காக நன்றி செலுத்தி உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.